Hello friends, இன்னைக்கு வந்து வெஜிடபிள் கறி பண்ண போகிறோம். இது வந்து மைக்ரோவேவில் எவ்வளோ சிம்பிளாக பண்ணுமோ அவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம பண்ணலாம். இதுக்கு வந்து நான் வெஜிடபிள்ஸ் வந்து காலிஃப்ளவர், கேப்சிகம், கேரட், பீஸ், பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த காய் வேணுனாலும் வந்து இது ஸ்டியூ பண்ணுற மாதிரி தான். உருளைக்கிழங்கெல்லாம் நான் போடலை. இப்போ இருக்கிற காய் வந்து நான் எடுத்திருக்கேன். இது ஈஸியாக வந்து ஒரு கறி பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து மற்ற தேவையான பொருட்களை பார்க்கலாம். இது வந்து ரைஸ் குக்கர், மைக்ரோவேவ் சேஃப். இதில் நம்ம ஃபஸ்ட்டு காய்களை வந்து வேக வச்சுக்கலாம். இதுக்கு மற்ற வேண்டியதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு நல்லா வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 1 கப் தேங்காய் பால். இது வந்து பவுடர்லாகவும் கிடைக்குது, தேங்காய் பாலும் ரெடிமேடாக கிடைக்குது. இல்லை தேங்காயிலும் வந்து நீங்கள் பால் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து குழம்பு பொடி, உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, எண்ணெய், அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 அதுவும் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 4 நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இதில் நான் பாதி தான் போட போகிறேன். ஸோ 2 வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம காயில் வேண்டிய எல்லா மசாலாவும் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன், 2 டீஸ்பூன் குழம்பு பொடி போடுறேன், உப்பு கொஞ்சம் போடலாம். இப்போ நான் இதில் வந்து தேங்காய் பாலும் ஊற்றிடுறேன். இதில் வந்து அதே ஒரு கப்பில் வந்து நம்ம 1 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம மூடி போட்டுடலாம். எப்போவுமே வந்து மைக்ரோவேவில் மூடி போட்டோம்னா ஒரு ஹோல் இருக்கணும். ஏன்னா ஆவி வெளியே வர்றதுக்காக வந்து ஒரு சின்ன ஹோல் இருந்தால் போதும். இப்போ இதை வந்து மூடிடலாம். இது வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். நான் டோட்டலாக 15 மினிட்ஸ் வைக்கிறேன். 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு மற்ற இதெல்லாம் பண்ணலாம். இப்போ 10 மினிட்ஸ் வந்து டோட்டலாக வந்திருக்கு. நம்ம பார்த்துடலாம். இப்போ காய் வந்து நல்லா வெந்துடுச்சு.
இப்போ இன்னொரு மைக்ரோவேவ் சேஃப் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாய் போட்டுடுறேன். இஞ்சி பூண்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுடலாம். நான் ஒரு 2 வெங்காயம் இதில் வந்து போட்டுடுறேன். இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. இது வந்து நம்ம மைக்ரோவேவ்ல வச்சுக்கலாம். இது வந்து நம்ம 3 minutes வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம 15 minutes வச்சுருக்கோம், அதனால் அதிலே வந்து ஆன் பண்ணலாம். 3 minutes இருக்கட்டும். இப்போ 3 minutes ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம். இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலக்கி விடுங்க. இது வந்து இன்னொரு 2 minutes வச்சுக்கலாம். இப்போ 2 minutes ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம காயோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச காயோட இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். நான் இதில் ஃபுல்லாக கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு 5 minutes வச்சு நம்ம எடுத்துடலாம். கடைசியாக டோட்டலாக வந்து நமக்கு 20 minutes. நீங்கள் வந்து அந்த 15 minutes காய் வேகிறது போது ஒரு 10 minutes நம்ம காய் வேக வச்சோம். அந்த 10 minutes வந்து வேறு வேலை வந்து நீங்கள் ஸ்டவ்வில் பார்த்துக்கலாம். மைக்ரோவேவில் அதுதான் ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் பக்கத்தில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இன்னொரு டோட்டலாக 5 minutes வச்சுக்கலாம். இப்போ டோட்டலாக நமக்கு வந்து 20 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து
நல்லா வந்து வெஜிடபிள் கறி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இன்னும் உருளைக்கிழங்கு, டபுள் பீன்ஸ், நோக்கோல்லாம் போட்டோன்னா இது வெஜிடபிள் ஸ்டியூ. இதே மெத்தட் தான் அதுக்கும். வேணா இன்னும் ஒரு 5 minutes கூட ஆகும், ஏன்னா உருளைக்கிழங்குலாம் வேகணும். நிறைய வெஜிடபிள் போடும் போது டைமிங் கொஞ்சம் கூட ஆகும். இப்போ நம்ம வெஜிடபிள் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து அந்த 10 minutes காய் வேக வைக்கும் போது, 5 minutes மறுபடியும் நம்ம வைக்கும் போதெல்லாம் வந்து வேறு வேலையும் நம்ம ஸ்டவ்வில் செஞ்சுக்கலாம். மைக்ரோவேவில் இதுதான் ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு பக்கத்தில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு ஈஸியாக வந்து ஒரு கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய எங்கள் சேனலில் வந்து மைக்ரோவேவ் குக்கிங் இருக்குது, நீங்கள் பாருங்கள். பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேறு ரெசிபீஸும் வந்து நீங்கள் பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தேவை.